ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சுவையான பிரிஞ்சி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் முதல்ல குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்க சமையல் எண்ணெயை ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 2 பட்டை துண்டு சேர்த்துப்போம். அடுத்ததாக 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துப்போம். அதுக்கு கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் புதினா தழையை கொஞ்சமாக சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை பட்டாணி தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட இந்த உரிக்கிறட்டை பட்டாணி இல்லைன்னா கடையில் பச்சை பட்டாணின்னு தனியாக விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலைல செய்யலாம். அதுக்கப்புறம் நாம் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த அளவுக்கு நாம் பொறுமையாக வதக்கணும். இதுக்கு அடுத்ததாக நாம் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டோம். அந்த அரிசியை கழுவி அதையும் இதோடு சேர்த்துப்போம். இதை நாம் பொறுமையாக கொஞ்சம் கரண்டி விட்டு கிளறிட்டு எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 2 மடங்காக தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ நாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம். இப்போ நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டினதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. சரியாக ஒரு 15 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்துட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு பரிமாறுங்க. இப்போ நமக்கு சுவையான பிரிஞ்சி சாதம் தயார்.